என் அண்ணியானவள் என்னை பார்த்தவுடனே நம் நாத்தியானவள் நல்ல தங்கா வந்திருக்கிறாள் என்று இறைவாவே நினைச்சிடுவாள். எனக்கு வண்ணப்பாய் போட்டிடுவாள். எனக்கு கொப்பரையில் வெந்நீர் வைப்பாள். கோதை என்ற அலங்காரம். இந்த ஆசை பார்த்தவுடனே என் அண்ணியானவள் என்னை பார்ப்பாள் சாமி. கண்ணே நல்ல தங்கா, உன் அண்ணிய பத்தி பெருமையா பேசுகிறிய கண்ணே. உனக்கு தாயத்து போன பின்பு உன் தாயானவள் மறைந்த உடனே கண்ணே, உனக்கு தாய் எப்போது அட்டு போனாலோ அன்னைக்கே உன் சீரலாத்து போச்சு கண்ணே. நீ உன் தாய் ஒருவள் இறந்தாள். அவள் நடக்க முடியாதவளா இருந்தாலோ, உன்னை பார்க்க முடியாதவளா இருந்தாலோ, அவள் இடத்திலே ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலோ, மகளின் ஒருவள் வந்தாள். வாரம் கண்ணே நல்லா இருக்கிறாயா, பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறதா, வாரம் வாரம் என்று சொல்லி அவள் உட்கார்ந்த இடத்தில் இருந்தா கூட வாவென்று அழைப்பதால் தான் ஒரு தாய். உன் தாயே அத்து போன பிறகு உன் தாய் விட அத்து விட்டது கண்ணே. நீ போக வேண்டாம், வீணா சீர்குலைந்து போய்விடுவேன் சாமி. எங்களை எத்தனை வார்த்தை சொன்ன போதும் கண்டாய் என் தாய் வீடு செல்வது உறுதி. அதனால என் தாய் என் அண்ணியா இருக்கிறாங்க, என் அண்ணி பாக்குவாள். என் அண்ணன் இருக்கிறார், என் அண்ணன் பாக்குவார். என் அண்ணியா இருக்கிறாங்க, எங்க அண்ணி பாக்குவாங்க. அதனால என் தாய் வீடு போய் வர சாமி. கண்ணே, நான் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் தாய் வீடு நான் சென்றுதான் வருவேன் சொல்றியே. கண்ணே, அன்று எழுதியவன் உன்னை மாற்றி எழுத முடியாது. நாம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவன் எழுதியிருந்தாய். யாரை விட்டது கண்ணே? அதனால நீ போய்தான் ஆக வேண்டுமா? கண்டிப்பா நான் தாய் வீடு போவது உறுதி. நான் பிள்ளை அழைத்து வர சாமி. பாருங்கள்.